குறளும் கதையும். இன்னா செய்யாமை. சிறுகதை. கோபு என்கிற 21 வயது இளைஞன் ஒரு கடைநிலை பணியாளனாக ஓர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தான். அவனிடம் ஒரு 2 சக்கர வாகனம் இருந்தது. அதன் மூலமாகத்தான் அவன் தனது அலுவலகத்திற்கு தினமும் சென்று வந்தான். அவன் தனது 2 சக்கர வண்டியை பக்கத்து வீட்டு அருகே ஒரு பொது இடத்தில் தினமும் நிறுத்தி வந்தான். ஏனென்றால் வண்டியை நிறுத்துவதற்கு அவன் வீட்டருகே இடமில்லாத காரணத்தால் அங்கே நிறுத்தியிருந்தான். இது பொறுக்காத பக்கத்து வீட்டுக்காரர் அந்த வண்டியால் அவருக்கு ஒரு தொந்தரவும் இல்லாத போதும் அவனை திட்டிக் கொண்டிருந்தார். ஆனாலும் கோபு ஒரு நாளும் அவரோடு சண்டை செய்ததில்லை. வண்டியை எடுத்துக்கொண்டு அலுவலகம் சென்று விடுவான். இது தினமும் வாடிக்கையாக நடந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வலது காலில் சுளுக்கு ஏற்பட்டது. கால்வலி ஏற்பட்டு மருத்துவமனை செல்வதற்காக ஒரு வாகனத்திற்காக தனது வீட்டு வாசலில் காத்திருந்தார். ஆனால் வெகு நேரமாகியும் எந்த வண்டியும் வரவில்லை. அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு கோபு நல்ல விதமாக அவரை தனது வண்டியில் ஏற்றி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தான். அவரும் கோபுவிற்கு நன்றி கூறிவிட்டு மருத்துவமனையினுள் சென்றார். அன்றிலிருந்து அவரும் அவனை திட்டுவதில்லை. அவனும் அவர் மீது மிகுந்த மரியாதையோடு நடந்து கொண்டான்.